ஒரு நொடி. மனுஷங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைனா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து முடிவு எடுப்பாங்களே, அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியிலே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கல. என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணான்னா அது மகேஷ். இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். சொல்லப்போனால் இந்த ஃபார் த பாஸ்ட் 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி வந்து ஐ வுட் ஹவ் லாஸ்ட் இட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லோரும் தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடித்தது வந்து சுமாராக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக என்னை கூப்பிட்டு ஏன்ப்பா நல்ல படம் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் இட்ஸ் எ லேர்னிங். ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். ஸ்டில் நான் இப்போயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு பிக்கஸ்ட் கான் பி சூசஸ். அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அலைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணுற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடச்சது யாருன்னா அழகரன். அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியாக, ஏன்னா ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்கில். இப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் ஏன் வேல்ராமமூர்த்தி அண்ணன்னு கூட சொல்லலை. அவர் யாருக்குமே சொல்லலை. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார். அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் வந்து கேஜி. அவர் வந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட். அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார். அவர் மோர் தென் அ ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே. இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடித்த இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார். நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நினச்சி பார்ப்பேன் அதை. அண்ட் அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதில் இன்னொன்று நம்ம நடிகர்கள் வேல்ராமமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினார். ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நேராக வந்தார். அண்ட் படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும், தொட்டமாக அவர் கூட தான் நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் 6 அத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு.
தமன் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்குது, நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். சார் நான் ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்க படம், இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் அந்த படத்துக்கோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணார். அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்னது, மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம், அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம், அது சரியாக அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல. இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஜர்னி. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியாக இல்லை. சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னு சொன்னார், இந்த படத்தை நான் பண்ணுறேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா, இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார், சஜஷன் தான் சொன்னார். டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார், அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னார். ஐ திங்க் அது இட்ஸ் அ கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபிள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே சாரி படத்தை பார்த்தோன்னே இதன் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து சாரி இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, தட் இஸ் ஃபினாமினல். அது வந்து வெரி ஃபியூ பீப்புள் would have it. ஓடினதுக்கப்புறம் சொன்னால் இது நல்ல படம், அது இதனால் ஓடிச்சு அதனால் ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல, இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்கே, அதை எடுபடும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷனாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால் மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தி அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது. ஐம் ஸோ ஹாப்பி. நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள்கிட்ட நீங்கள் போய் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படின்லாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், தென் என் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி, எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய இது பேனராக மாறினதுக்கு காரணம் சார், தனஞ்சயன் சார் இதில் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா, லைக் மேம், சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் டீம் இதில் டெய்லி நைட் 1 டே விடாமல் அவ்வளோ ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. எப்போவுமே ஒரு ஷார்ட்டையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே மார்னிங் ஒரு ஷார்ட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் இதில் எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதில் ஒரு மேஜிக்காக வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லோரும் மீடியா எல்லோரும் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வழியில்
முதல்ல இந்த விழாவுக்கு வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்த பெரியவர்கள் திரு பழ கரப்பையா சாருக்கும், திரு வேலை ராமமூர்த்தி அவர்களுக்கும், ஸ்ரீரஞ்சனி மேம், எங்கள் கவிதா அவர்களுக்கும், நான் சொல்கிறது தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அழகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க அழகர் சார். உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய துணையோட மாபெரும் வெற்றி காத்திருக்கு. நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்டு இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் ரதீஷ் ரொம்ப பிரமாதமான ஒரு உழைப்பு. இது கோ ப்ரொடியூசராக இருந்து இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக முக்கியமாக இந்த படம் வந்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆனதுக்கு ஒரு காரணம், என்கிட்ட கேபிள் சங்கர் சார் ஒரு நல்ல படம் வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னாரு. நான் படம் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரிப்பா வரப்பா அப்படின்னு ஓடி போய் நான் படம் பார்த்தேன். நானும் என்னுடைய மனைவி குழுவெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டே இருந்தோம். ஏன்னா மொபைலில் எழுதிட்டே இருப்பேன் என்னென்ன ஃபீட்பேக் தோணுது அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா மணிவர்மனுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்ச்சர். ஒரு டைரக்டராக பிடிவாதமாக நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய படம், இதை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு கர்வம். ஆனால் மணிவர்மன் சார் கரெக்டாக இருக்குது சார், பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் கை வச்சது டைட்டில் தான். நொடி அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே நான் சொன்னேன், இது ஒரு நொடி இல்லைங்க, இது ஒரு நொடியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது ஏன் இதை ஒரு நொடியாக மாற்றக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். மணிவர்மன் அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடுச்சு, இவர் கூட நான் பயணிக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக இல்லை, நான் வந்து இந்த கதையினுடைய கான்செப்டுக்காக நான் சொன்னேன். ஒரு நொடி அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, அதனால் நம்ம ஒரு நொடின்னு வச்சிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன சென்சர் ஆகல படம். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டைட்டில் மாற்றுறதுக்கு. அங்கே உடனே வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கி உடனே சென்சரில் இதில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் டைட்டில் வாங்கிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு நான் ஈஸியாக திருப்தி அடைய மாட்டேன். நான் திருப்பி எனக்கு கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். டப்பிங்கில் இது பண்ணலாமே, டயலாக்ல இது பண்ணலாம், இந்த சீன் இப்படி மாற்றலாம், அதை இப்படி மாற்றலாம். ஏன்னா கடைசியில் உங்ககிட்ட வர வரையும் படைப்பு எங்ககிட்ட தான் இருக்குது. வந்த பிறகு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும். நீங்கன்னா ஊடகங்களும் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் ஏற்றுக்கணும். அது வரையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு லெங்க்த்தை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு 8 நிமிஷம் குறைக்கலாம், இந்த படம் ஸ்பீடாக போய் முடியணும் அப்படின்னு போது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடிட்டர் என் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு ப்ளே பண்ணி காமிப்பாங்க. சார் இதை எடிட் பண்ணுறேன், இந்த சாங் எடிட் பண்ணுறேன், அதை எடிட் பண்ணுறேன் அப்படின்னு. அவ்வளோ அருமையாக ஒரு டீம் ஒர்க்குன்னா அதுதான் ஒரு பெஸ்ட் டீம் ஒர்க். மணிவர்மன் அந்த எடிட்டர் அண்ட் த ஹோல் டீம். இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, தமன் வந்து ஹீரோ மாதிரியே இல்லை. எல்லா இடத்தையும் எங்கிட்ட வந்துடுவார். தமன் வந்துட்டு சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு ஹீரோன்னா அப்படி இருக்கணும். ஒரு படத்தில் டோட்டல் இன்வால்மெண்ட், அவருக்கு ரவுண்ட் ஆஃப் ப்ளஸ் கொடுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஷோ காமிக்கும் போதுலேருந்து அடுத்த மீட்டிங்லாம் வந்துட்டார். ஆஃபீஸ் வந்துட்டு உட்காந்துட்டு சார் எப்படிலாம் நான் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். என்னடா இந்த மனுஷன் விட மாட்டேன்றாரு அப்படின்னு. கரெக்ஷன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த வாய்ஸ் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த ஒரு இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான நம்மளுக்கு ஒரு இடத்துல நின்றுடுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பர்ஃபெக்ட் போயிடலாம், சென்சர் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது பிறகு மணிவர்மன் உட்காந்துட்டு சார் உங்களுக்கு இவ்வளோ தோணுச்சு இல்லை, எனக்கு இவ்வளோ தோணி இருக்குது, நான் திருப்பி பிஜிஎம்லாம் இது பண்ண போகிறேன் அப்படின்னு போய் சஞ்சய் பாணிக்கிட்ட உட்காந்துட்டாரு. திருப்பி உட்காந்து அவங்க சவுண்ட் மிக்சிங் பண்ணுறாங்க. சஞ்சயும் வந்து அவ்வளோ பிரமாதமாக எஃபோர்ட் பண்ணுறாரு. சஞ்சய் வந்து என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு யங்ஸ்டர் இவ்வளோ பிரமாதமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த ஒரு குழுவே, ஒரு எடிட்டரில் ஆரம்பித்து சினிமாட்டோகிராஃபர்ஸ், மியூசிக் டைரக்டர், அந்த ஹோல் குழுவே வந்து ஒரு டீம் ஒர்க்காக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் வந்து சந்தோஷமே என்னென்னா ஒரு இயக்குனர் தொடங்கி எல்லோருமே இந்த படைப்பு நல்லா வரணும் தானே ஒரு ப்ரொடியூசரோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ போராடுறாங்க. அவங்க கூட நம்ம பயணிப்போம். அவங்க சொல்கிறதுல வந்து எந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கணும், எந்த விஷயம் முடியாதோ அது முடியாது சொல்லணும். மணிவர்மன் கிட்ட நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது வந்து கதையினுடைய போக்கை மாற்றிடும் போல இருக்குது. அவர் உடனே பிடிவாதமாக சொன்னார், சார் இது மட்டும் நான் மாற்ற மாட்டேன் சார், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி யோசிச்சா பரவாயில்ல, ரொம்ப கன்விக்ஷனாக இருக்க, அதை நான் மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா எனக்கு ஒன்று தோணுச்சு, அவர் என்ன சொன்னார், இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா வந்து எனக்கே அது ஒரு லேர்னிங்காக இருந்தது. பரவாயில்ல, இவர் வந்து இந்த கன்விக்ஷனை சொல்கிறத நான் மாற்ற நினைக்கிறதே தப்புன்னு அப்போ நான் உணர்ந்தேன். ஸோ அப்படி ஒரு கொலாபரேட்டிவான மெத்தடில் என் கூட பயணித்து அதோட மிக முக்கியமாக நான் சொன்னேன், இந்த படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி நாங்கள் வந்து வரும்போது மணிவர்மன் கூப்பிட்டு சொன்னேன், மணி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், என் கூட வாங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மணிவர்மன் இல்லை சார் நான் அடுத்த படம் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன் ஒன்றுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஆனால் அப்போ என்ன சொன்னார் மணிவர்மன் என்கிட்ட சொன்னார், சார் அந்த படத்தை நான் முதலே உங்ககிட்ட நான் சைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், கதையை கொடுத்துட்றேன், அந்த ப்ரொடியூசரோட நீங்கள் சைன் பண்ணிடுங்க சார், நம்ம முதலேருந்தே இந்த படத்தை வந்து பில்டப் பண்ணி அதை ப்ரொமோஷன் பண்ணி அருமையாக கொண்டு வந்துடலாம், அந்த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், நீங்கள் கூட இருங்க சார், தமன் தான் ஹீரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு.
மணிவர்மன் அண்ட் தமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, த ஹோல் டீம் அகெயின் தேர் மேக்கிங் அனதர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்துலையும் நம்மளே பயணிக்கணும் அப்படின்னு நான் அப்பயே மணிவன்கிட்ட சொன்னேன். அந்த ப்ரொடியூசர்ஸ் அதை மண்டே மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, திங்கட்கிழமை மீட் பண்ணி நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு அருமையான டீம் ஒரு சிறந்த படைப்பை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த 13 நிமிஷம் குறும்படம் மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏற்கனவே ரொம்ப பழசாயிடுச்சு, முதல் 10 நிமிஷம் காமிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஸ்னீக் பீக் காமிக்கிறது. நான் என்ன சொன்னேன், ஒரு காட்சி இல்லை, ஒரு குறும்படமாக இந்த படம் எதை பற்றி சொல்ல போகுதுன்றதை நீ காமிக்க முடியுமான்னு. பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவரும் எடிட்டர் உட்காந்துட்டு ஒரு 13 நிமிஷம் படமாக கொண்டு வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்டாலும், ஒரு தயாரிப்பாளராக, ஒரு படத்தினுடைய விநியோகஸ்தராக நான் என்ன கேட்டாலும் அதுக்கு வந்து துருவா வேலை செஞ்சு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஒர்க்கிங் வித் மணிவர்மன். வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மணிவர்மன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும். என்னென்னா, நான் நிறைய இயக்குநர்களை பயணிச்சிருக்கேன். நிறைய இயக்குநர்கள் பெயின் இன் த நெக் அப்படின்வாங்க, தலையில் நம்ம வந்த ஒரு பெயினாக இருப்பாங்க. ஒரு தயாரிப்பாளருடைய பெயினை புரிஞ்சிக்காமல் அவங்கள கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு சுகம் இருக்கும். நிறைய இயக்குநர்கிட்ட நான் அப்படி பயணிச்சிருக்கேன், பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒவ்வொரு படம் முடியும் போதும் அப்பா ரிலீஃப்டா, இந்த ஆளுகிட்ட வெளில வந்தாச்சு அப்படின்னு நான் சில பேர்கிட்ட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பயணிக்கும் போது மணிவர்மன் கூட அடுத்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மணிவர்மன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மணிவர்மன் மாதிரி இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் மிக பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நீங்கள் உணரலாம். நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டு வரும்போதே சந்திக்கிற பிரச்சனைகளோடு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சிறந்த இயக்குநர்கள் ஜெயிக்கிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியே இந்த ஒரு நொடி படம் கண்டிப்பாக கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு படம் காமிக்கிறோம். படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புதிய குழுக்கள், புதிய டீம், அதாவது வெற்றி அடையணும்னு போராடுற இந்த குழுக்கள் வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், ஒரு தூணாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதோட முக்கியமாக மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துக்கிட்டு பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற அழகர் சார் வந்து மீனாட்சி அம்மன் எனக்கு படத்தை சக்ஸஸ் பண்ணி கூட வேண்டிட்டு அங்கே இருக்கார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிற அழகர் சாருக்கு இந்த படம் வெற்றி அடையணும். அவருடைய நல்ல மனசுக்கும் அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் இந்த குழு மேலே அவ்வளோ நம்பிக்கையோட இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரதீஷ் அவரோட டெக்னிக்கலாக இருந்து அட் த சேம் டைம் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை கரெக்டாக வச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லோருமே இந்த படத்து மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் கடவுளாக பார்த்து ரொம்ப அருமையாக ஒரு பெரிய காம்படிஷனு, ஸ்க்ரீன் கிடைக்கிறதே ரொம்ப, நான் போய் ஸ்க்ரீன்ஸ் கேட்கும் போதே எடுத்துனோம் சார், 2 படம் வருது சார், பெரிய படம், ஒன்று ரத்னம் வருது, அரண்மனை 4 வருது, உங்களுக்கு எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாங்க. 26 வந்து ஒரு ஆஃப் த பெஸ்ட் டேட்ஸ். ஏன்னா 1ஆம் தேதி லீவ் வருது, ஒரு நல்ல ஒரு வீக்கெண்டு, இந்த வீக்கெண்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது ஆரி சார் வந்து என்கிட்ட வந்து அழகாக ஒரு நல்ல நியூஸோட சொல்கிறாரு, சார் அந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரி அவர்களுடைய அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை பார்க்க போகிறேன் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் நம்மளை கட்டி போட்டு பேச வச்சுட்டாரு. அவருக்கு தனி ஒரு மேடையை கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. முதல்ல அவரை பேச வச்சிருக்கணும். 25 நிமிஷம் அவர் பேசுறதை பார்க்கும்போது வாவுன்னு பார்த்துட்டு இருந்தேன், என்னடா மனுஷன் இவ்வளோ கான்செப்ட் வச்சிருக்காரு. அதுவும் அதாவது அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்தாரு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. நம்ம கோவிடுக்காக போய் ட்ரீட்மெண்ட் போகும்போது உடனே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிடிஎஃப் வந்துடுச்சு சர்டிஃபிகேட்டு. ஏன் வந்து இமீடியட்டாக ஒரு பிடிஎஃப் வரக்கூடாது? நம்ம ஓட்டு போட்ட உடனே நம்ம மொபைல் நம்பரை வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்ததுன்னா அதை நம்ம ட்வீட் பண்ணலாம். அது பிறகு நம்ம ஊரெல்லாம் போய் காமிக்கலாம். அதை விட முக்கியமாக அதை காமிச்சாதான் உள்ளவே அலௌடு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஐடியாவை கொடுத்த ஆரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆரி, யூ வில் கோ பிளேசஸ் இன் லைஃப். என்னுடைய வயசில் கொஞ்சம் மூத்தவனால சொல்கிறேன், என்னுடைய பிளெஸிங்ஸ். யூ வில் பிகம் வெரி பிக் சக்ஸஸ். அண்ட் சினிமாவில் நீங்கள் எவ்வளோ சாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மனிதனாக, ஒரு தனி மனிதனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு மனிதராக நீங்கள் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. அதுக்கான எல்லா அங்கீகாரமும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வந்திருந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ஆரி சொன்ன மாதிரி உங்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள், ஊடகங்கள் மூலமாகவும் உங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாகவும் எல்லோருக்கும் ஒரு பரவலான தகவலை சொல்லுங்கள். 100% ஓட்டு இல்லையோ ஓட்டு இருக்கிற எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு உங்கள் எல்லோரும் சார்பிலும் கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய மாற்றத்தை காணணும். அதாவது ஓட்டிங் பர்சன்டேஜில் இந்தியாவில் ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறுறதுக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு காலையில் போய் ஓட்டு போட்டு ஒரு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அந்த ஒரு நொடி நீங்கள் பண்ணுற அந்த ஒரு நொடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும். அந்த ஒரு நொடி நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா அந்த ஒரு நொடியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சரித்திரமை மாற்ற முடியும். தமிழ்நாட்டினுடைய சரித்திரம் மட்டும் இல்லை, இந்தியன் சரித்திரத்தையே மாற்ற முடியும். தமிழ்நாடு இந்தியர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு டைம் எடுத்து ஒரு நொடி உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு நொடி குழு உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறது. நீங்கள் வந்திருந்து இவ்வளோ சிறப்பாக இந்த விழாவை நீங்கள் எல்லாரும் இவ்வளோ
பிரமாதமான ஒரு இது நம்முடைய ஒரு கேதரிங்கை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக பண்ண என்னுடைய பிஆர்ஓ வெங்கடேஷ்க்கு நன்றி. வெங்கடேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெங்கடேஷ்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஒரு புதுமுகமான ஒரு பிஆர்ஓ. நான் வந்து பிஆர்ஓ சொல்லும்போது நான் சொன்னேன், என்னுடைய பிஆர்ஓ ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு பண்ணலாமா சொல்லும்போது எனக்கு உடனே வந்து மணி சொன்னார், சார் வெங்கடேஷ் நல்லா பண்ணுவார் சார். சரி நான் வெங்கடேஷில் பேசுகிறேன் அப்படின்னா, வெங்கடேஷ் யூ டூயிங் எ ரியலி குட் ஜாப், கங்க்ராட்ஸ். அண்ட் எல்லா சிறுபடங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக அந்த விழாவில் ஒரு சிறப்பான முறையில் அந்த விழாவை நடத்தி கொடுக்குற கவிதாவுக்கு, கவிதா அக்கான்னு சொல்லக்கூடாது, கவிதா தங்கச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அக்கா சொல்லி உங்களை வயசேற்ற விரும்பல. என் கூடவே இருந்து ஜெகதீஷ் கம் டிஜிட்டலி டீம் இந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனில் மிக பிரமாதம் இந்த படம் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய நண்பன் ஜெகதீஷ் தான், டிஜிட்டலி ஹெட். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் என்னுடைய ஹோல் குழு, என்னுடைய பிஸ்னஸ் ஹெட் சரவணன் அண்ட் முருகன் எல்லோருக்கும், மாணிக்கம் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த படத்தை காமிக்கிறோம். நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.